காதல் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளில் ஒன்றாகும். ஆனால் அது மிகவும் சிக்கலான ஒன்றாகும். நம் இதயங்களை துடிக்க வைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒருவரை கண்டுபிடிக்க நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் காதல் உண்மையில் உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம்மில் பலர் காதல் என்று நினைத்த உறவுகளில் இருந்திருக்கிறோம். ஆனால் திரும்பி பார்க்கும்போது அது வெறும் மோகம் அல்லது வசதி. நம் வயிற்றில் உள்ள பட்டாம்பூச்சிகள், ஒரு புதிய உறவின் உற்சாகம், அல்லது நம் பக்கத்தில் யாராவது இருப்பதன் ஆறுதல் ஆகியவற்றுடன் காதலை குழப்புகிறோம். ஆனால் அது உண்மையில் காதலா? சில நேரங்களில் நாம் காதலில் இருப்பது என்ற எண்ணத்தில் சிக்கிக் கொள்கிறோம். மேலும் நாம் சிவப்பு கொடிகளை கவனிக்கவில்லை. நாம் தனியாக இருக்க விரும்பாததால் ஏதோ தவறு இருப்பதாக நம் உள்ளுணர்வு உணர்வை புறக்கணிக்கிறோம். போதுமான நல்ல, ஆனால் உண்மையிலேயே நிறைவளிக்காத ஒரு உறவில் நாம் திருப்தி அடைகிறோம். காதல் நகைச்சுவைகள், விசித்திர கதைகள் மற்றும் சமூக ஊடக ஹைலைட் ரீல்களில் மூழ்கி விடுவது எளிது. அவை காதலை எளிதாக காட்டுகின்றன. ஆனால் உண்மையான காதலுக்கு உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் நம்மையும் நம் துணையையும் பற்றிய ஆழமான புரிதல் தேவை. சரி, நாம் உண்மையிலேயே காதலிக்கிறோமா அல்லது அந்த தருணத்தின் சிலிர்ப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதை எப்படி அறிவது? மோகமும் காதலும் ஒரே மாதிரியாக உணரலாம், ஆனால் அவை ஒன்றல்ல. மோகம் என்பது தீவிரமான ஈர்ப்பு, பெரும்பாலும் உடல் தோற்றம் அல்லது மேலோட்டமான குணங்களை அடிப்படையாக கொண்டது. மறுபுறம் காதல் என்பது ஒருவரையொருவர் புரிந்து கொள்வது, மரியாதை செய்வது மற்றும் அக்கறை கொள்வது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு ஆழமான இணைப்பாகும். உங்கள் தற்போதைய அல்லது கடந்த கால உறவுகளை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் உணர்வுகளை இயக்குவது எது? இது ஒரு ஆழமான உணர்ச்சி இணைப்பா அல்லது வலுவான உடல் ஈர்ப்பா? நீங்கள் உண்மையிலேயே காதலிக்கிறீர்களா என்பதை கண்டறிய ஒரு முக்கிய நுண்ணறிவு உங்களுக்கு உதவும். இணைத்த நபருடன் குறைபாடுகளுடன் எதிர்காலத்தை காண முடியுமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றாக ஒரு வாழ்க்கையை உருவாக்குவது, ஒருவருக்கொருவர் கனவுகளை ஆதரிப்பது, மற்றும் அருகருகே முதுமையை அடைவது ஆகியவற்றை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? நீங்கள் நேர்மையாக ஆம் என்று சொல்ல முடிந்தால் உங்கள் உணர்வுகள் அன்பில் வேரூன்றியுள்ளன என்பதற்கான நல்ல அறிகுறி இது. சுருக்கமாக சொன்னால், காதல் என்பது உணர்ச்சிகள், செயல்கள் மற்றும் தேர்வுகளின் சிக்கலான கலவையாகும். காதல் உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்வதும் உங்கள் உணர்வுகளை உங்களுடன் நேர்மையாக இருப்பதும் வலுவான அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்க உதவும். நீங்கள் எப்போதாவது காதலிப்பதாக நினைத்து அது வேறு ஏதோ என்று உணர்ந்தால் கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள். அங்கு உங்கள் உறவை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்த சில மதிப்புமிக்க குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறேன்.